வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி வந்து 3 பேஸ் எம்சிபி போர்டு எப்படி ஃபிட்டிங் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக ஃபிட் பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி கரெக்டான முறையில் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஒயரிங் வேலையை தனித்தனியாக போடுறேன். நான் ஒயரிங் வித்த வீடியோ தான் தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ வந்து எம்சிபி போர்டு ஃபிட் பண்ணுறதை பார்ப்போம். இந்த வீட்டில் வந்து ஒரு 5 வருஷமாக பெண்டிங் போட்டுட்டாங்க. இது முன்னாடி கன்சீல் பண்ணது, அது கொஞ்சம் துரு பிடிச்ச மாரி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸ்க்ரூ எல்லாம் கொஞ்சம் ஜவுத்தாரில் சுற்றி வச்சதுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருந்திருக்கு. பாடியெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் உதிரிட்டு மற்றபடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் சிங்கிள் பேஸ் மட்டும் இப்போ இழுங்க, 3 பேஸ் அப்புறமா தான் ப்ரொவிஷன் வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஸ்க்ரூ எல்லாம் கேரி பேக்கில் வச்சுருக்கோம் தனியாக. இது வந்து 10 ஆம்ஸ் எம்சிபி. 10 ஆம்ஸ் லைட்டிங் லோடுக்கு ஃபுல்லாக கொடுக்கலாம். நீங்கள் இன்வெர்ட்டருக்கு பிரிக்கிறது மாதிரி இருந்தால் 10 ஆம்ஸ் கொடுக்கலாம். 16 ஆம்ஸ் எம்சிபி வந்து ஹீட்ரு, வாஷிங் மிஷினு ப்ளஸ்ஸு பவர் ஐட்டத்து இந்த வாஷிங் மிஷினு ஹீட்டருக்கு கொடுக்கலாம். நீங்கள் இது 20 ஆம்ஸ் வந்து ஏசி அது போல் இதுக்கு கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆம்ஸுக்கு தகுந்த மாரி கொடுத்தீங்கன்னா அது ஈஸியான முறையில் ட்ரிப் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து எம்சிபி போர்டில் ஏற்கனவே நம்ம ஒயர் எல்லாம் ஃபுல்லாக இழுத்தாச்சு. நான் உங்களுக்கு திரும்ப இதை தெளிவாக பிரித்த பிறகு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபுல்லாக தனித்தனியாக நம்ம ஒரு மார்க் வச்சுருப்போம். ஃபுல்லாக ஏசிக்கு தான் ஒரு டேப் அடித்து வச்சுருப்போம். ஏன்னா ஒரே கலரில் பேஸ் வருமே, அதேமாரி ஏசிக்கெல்லாம் 2.5 தான் ஃபுல்லாக போடுவோம். அடுத்தது இன்வெர்ட்டருக்கு 1 ஸ்கொயர் நம்ம கொண்டு வந்து இங்கே சர்க்யூட் போர்ட்லேருந்து பிரிச்சுப்போம். எர்த்துக்கும் அதுமாரி தான். இப்போ பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சாச்சு. இப்போ டீட்டெயிலாக பாருங்கள். இப்போ வந்து இதெல்லாம் போர்டுக்கு போகிற பேஸு ஒரு 3 பேஸாக பிரிச்சுக்கிட்டோம். நம்ம ஒரு 3 பேஸாக பிரிச்சோம். ஒரு ஏசி, ஒரு ஹீட்ருக்கு ஒன்று, ப்ளஸ் 2 லைட்டிங் பாயிண்ட்டு 1.5 தான் போட்டிருக்கோம். இதில் மாரி ஏசி ப்ளஸ் கிச்சன் சைடு உள்ள பாயிண்ட் 2.5 ப்ளஸ் லைட்டிங் பாயிண்ட்டு. இன்னொரு பேஸில் வந்து இன்னொரு பாத்ரூம் ஹீட்ரு லைனு ப்ளஸ்ஸு லைட்டிங் லோடு, கீழே உள்ள லைட்டிங் லோடு சேர்த்து ஒரு 3 பேஸாக பிரிச்சுக்கிட்டோம். இன்வெர்ட்டர் தான் எல்லோ கலர் போட்டிருக்கோம். நம்ம தனியாக அது பார்ப்போம். இன்புட்டு மெயின் வந்து சர்க்யூட் போர்டுக்கு வந்து நம்ம 4 ஸ்கொயர் போட்டிருக்கோம். இப்போ எர்த்து தான் தனியாக கொண்டு வந்து வச்சுருக்கோம். தனியாக எர்த்து மாட்டிக்கிற மாரி. இது வந்து யூபிஎஸ் வந்து இன்வெர்ட்ரு வந்து நம்ம டெலிவரி வந்து பிரேக்கரை கண்ட்ரோல் பண்ணி தான் அனுப்புவோம். இது வந்து எர்த்து, அந்த வீட்டுக்குள்ளே எர்த்து கீழேருந்து ஒரு 2 எர்த்து வருது. கீழே பைப் லைன் போட்டதுனால இது அப்படியே நியூட்ரலில் ஏன் ரெட் கலர் ஒன்று இருக்குதுன்னு கேட்பீங்க. ஒயரு சின்ன வீட்டுக்கு தான் இதுமாரி நம்ம மிக்ஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். சில 1-2 போர்டுக்கு நியூட்ரல் பத்தலைன்னா இதேமாரி மார்க் வச்சு போட்டுப்போம். ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக காயில் வாங்கிட்டு இருக்க முடியாது நம்ம. அதுக்காக இப்போ ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்துப்போம். நம்ம க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இது வந்து நியூட்ரல் லிங்கு நம்ம வந்து சர்க்யூட் போர்டில் மேலே முறுக்கிப்போம். தனியாக செட்டாக நம்ம தனியாக எடுத்து வச்சதுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருந்திருக்கு. அது பாக்ஸு கடந்த கதையே ரொம்ப மோசமாக கிடந்துச்சு. இதில் 2 ஸ்க்ரூ இருக்கும். நம்ம அந்த மெட்டல் போர்ட்லேயே நம்ம ஏற்றிக்கணும். நம்ம பூசுகிறப்ப வந்து இதை வந்து கழட்டி வச்சிடணும். கண்டிப்பாக கழட்டி வச்சுருங்க. ஏன்னா கலவை அடைச்சி இது வீணாக போயிடும். இந்த ஃப்ரேம் எல்லாத்தையும் நாங்களே கழட்டி வச்சுருவோம். நம்ம இப்போ மேலே ஃபிட் பண்ணியாச்சு. அதை இப்போ நியூட்ரல் லிங்கு மேலே ஃபிட் பண்ணியாச்சு. அதில் நம்ம வந்து நியூட்ரல் அப்படியே அதில் ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணிப்போம். நியூட்ரல் நம்ம இன்புட்டு நியூட்ரல் வந்து நம்ம டெலிவரிக்காக வச்சுப்போம். இது ஐசோலேட்டரு மாதிரி தான் போவோம். நம்ம நியூட்ரலில் ஃபிட் பண்ணிப்போம் ஃபுல்லாக. இப்போ நியூட்ரல் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. நியூட்ரல் லிங்கில் ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து 4 ஸ்கொயர் வந்து நம்ம டெலிவரிக்காக ஐசோலேட்லேருந்து டெலிவரி ஆகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். மற்றபடி எல்லா நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எர்த்து கனெக்ட் பண்ண வேண்டியதான். கீழேருந்து ஒரு 3 எர்த்து வருது, மேலேருந்து ஒரு 3 எர்த்து வருது. கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எர்த்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. எர்த்து முடிஞ்சிட்டு ப்ளஸ் நியூட்ரல் முடிஞ்சிட்டு இப்போ ஒரு 4 நாளாக பிரித்து வச்சோமா அந்தந்த சர்க்யூட் போர்டு ஏரியா கிட்ட வச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ இன்வெர்ட்டர் லைன் வந்து அந்த லாஸ்ட்டில் வச்சுப்போம் நம்ம ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம ஒரு 20 ஆம்ஸ் எம்சிபி, 16 ஆம்ஸ் எம்சிபி, 10 ஆம்ஸில் 2 எம்சிபி. இது வந்து லிங்க்கு வந்து பவர் லிங்கு. இது வந்து அலுமினியத்தில் காப்பரில் கொடுப்பாங்க. நம்ம சிலிவு சில கம்மியில் கொடுப்பாங்க. நம்ம வந்து இந்த மேலே ஸ்க்ரூ போடுறோம். சின்னோண்டு பின்னு மாரி நீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்க்ரூ ஒயர் வைக்கிற இடத்துல டைட்டு வைக்கலாம்.
மாரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ளே டைட் வைக்கலாம். ஸ்லீவ் இப்போ கண்டிப்பாக இல்லைனா இதுமாதிரி டேப் அடிச்சிங்க. ஏன்னா எமர்ஜென்சி நம்ம வேலை பார்க்குறப்ப டச் ஆகிடும் கையே. ஒரு டெலிவரி பேஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். பேஸ் வந்து 4 ஸ்கொயர் ஒயராக எடுத்துக்கிட்டோம். நம்ம லூப்பிங்க்கு வந்து நம்ம 4 ஸ்கொயர் கொஞ்சம் லோடு அதிகமாச்சுன்னா 6 ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம். இப்போ 6 ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு 20 அடுத்து 16 அடுத்து 10 பவர் லோடு தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒரு பேஸும் ஈவனாக பிரிச்சுட்டா தான் உங்களுக்கு லோடு கரெக்டான சரியான முறையில் எடுக்கும் இது பண்ணும். நீங்கள் இது ஃபுல்லாக எம்சிபி வந்து ஃபுல்லாக டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணால் அந்த பின்னு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 பேஸு 3 இது தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம். ஒரு இதில் மட்டும் 2 16 ஆம்ஸு 2 10 ஆம்ஸு போட்டுவிட்டேன். ஏன்னா வீட்டில் 2 ஏசி தான் இருக்குது. ஏசிக்கு வந்து 20 ஆம்ஸு, பவர் லோடுக்கு எல்லாம் 16 ஆம்ஸு ப்ளஸ் லைட்டிங் லோடுக்கு வந்து 10 ஆம்ஸு. கரெக்டான அளவுக்கு 3 பிரிச்சாச்சு ஃபுல்லாக. இன்வெர்ட்டருக்கு தனியாக 10 ஆம்ஸு போட்டு தான் பிரித்து போடணும். ஆனால் 10 ஆம்ஸ் வரல. நாங்கள் கொஞ்சம் எழுதி விட்டாச்சு. அது ரிட்டன் வாங்கிட்டு வருவாங்க ஃபுல்லாக. இப்போ அங்கங்கே வச்சாச்சு. இது ஒரு பேஸு, இது 3 பேஸு வச்சாச்சு. இது வந்து ஐசோலேட்டர் கண்ட்ரோல் ஆகி தான் போகிற மாரி வச்சுருக்கோம். ஐசோலேட்டர் வந்து 40 ஆம்ஸு வாங்கிட்டு வந்திருக்கோம். 40 ஆம்ஸில் வந்து இன்புட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து டெலிவரி பண்ணோம். இப்போ வந்து டெலிவரி ஒயர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் பவர் மீட்டர்லேருந்து வந்துச்சு. அதுலேருந்து போட்டுட்டு டெலிவரி எடுத்துகிட்டு போய் நியூட்ரல் வந்து நியூட்ரல் லிங்கில் கொடுத்தாச்சு. 3 பேஸ் வந்து 3 பேஸ்லேயும் பிரித்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஃபுல்லாக 3 பேஸ்லேயும் தனித்தனியாக பிரித்து எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ இதில் என்ன கவனிக்கணும்னா மெயினாக நம்ம லோடு தனித்தனியாக பிரித்தாதான் லோடு கரெக்டான ஈவனான பொசிஷனில் இருக்கும். நீங்கள் அதேமாரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் எம்சிபி இல்லாதனால நம்ம இன்னொரு கண்ட்ரோல் ஆகிற பிரேக்கர் வைக்க முடியல. அது வந்தோடனே கஸ்டமர் வாங்கிட்டு வந்த பிறகு அதை வச்சுக்கலாம். நம்ம இப்போ டைரெக்டாக ஜாயிண்ட் அடித்து விட்ருக்கோம். இதில் ஃபுல்லாக போட்டாச்சு. இதில் அந்த ஃப்ரேம் வந்து தனியாக தான் இருக்கணும். இது வந்து எப்படி கொத்தனார் வச்சுருக்காங்க, கோணையாக வச்சுருக்காங்க. அந்த பொசிஷன் முன்னாடியே சொன்னோம், சரி வச்சுங்க, இனிமேல் டேமேஜ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. இந்த கவர் அடுத்தது போட்டுற வேண்டியதான். நம்ம ஃபுல்லாக 4 ஸ்க்ரூ த்ரெட்டு போட்டு துரு பிடிச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி த்ரெட்டு போடுறதுக்குள்ளே டைமே ஆகிட்டு. அதில் ஃபுல்லாக ஐஸில் ஆன் பண்ணாமல் ஒரு பிரேக்கரும் கண்ட்ரோல் ஆகும். இது வந்து ரோட்டரி சுவிட்ச் வந்து 3 பேஸ் வந்த பிறகு வைங்க. ஏன்னா ரோட்டரி சுவிட்ச் ஒர்க் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபால்ட் ஆகிடும். டபுள் டோர் எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. 2 டம்மி டெம்பரரியாக போட்டிருக்கோம். நம்ம எம்சிபி வந்த பிறகு அந்த ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம மற்றபடி இந்த சர்க்யூட் போர்டு தான் கொத்தனார் வேலை பார்க்குறவங்க அந்த கொஞ்சம் கோணையாக வச்சுட்டாங்க. கொஞ்சம் இல்லை, அதிகமாக கோணையாக வச்சுட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.